ஒரு கூட்டுக்குள்ள ராணி வந்து 3 வருஷம் உயிரோட இருப்பாங்க, வேலைக்காரர்கள் 2 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க. வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் 2 மாசத்துக்கு அப்புறம் இறந்துருவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ராணி சாப்பிடுற சாப்பாடு ராயல் ஜெல்லி, வேலைக்காரர்கள் சாப்பிடுற சாப்பாடு தேன். அதனாலதான் அவங்க அத்தனை மடங்கு ஆயுள் காலம் அதிகரிக்குது. நிறைய பேர்ட்ட நான் சொல்வேன், தேனி பெட்டி வழங்க, ஆனா தேன் அப்புறம் எடுத்துக்கிறங்க. முதல்ல வந்து ராயல் ஜெல்லி எடுத்து சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம எல்லாம் என்ன சாப்பிடுறோம்? ஒரு 1 லட்சம் ரூபாய் உணவைத்தான் அந்த கூட்டுக்குள்ள உள்ள ராணி தேனி சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிடுற சாப்பாட்டோட விலை 1 லட்சம். ராயல் ஜெல்லி அரச கூழ் பேரு, அரசர்கள் சாப்பிட்ட ஒரு கூழ். இந்த கூழைத்தான் ராணி சாப்பிடுவாங்க. தேன் எடுக்கிறது தேனியோட குடும்பத்தை புடுங்கி எடுக்கிறது இல்ல. 2 பெட்டி கொடுத்துருவோம். அதுல கீழே உள்ள குடும்பத்தை நம்ம தொடறதே கிடையாது. அது அவங்களுக்குரிய சாப்பாடு. அங்க எல்லாமே அவங்க குடும்பம் அங்கேதான் இருப்பாங்க. தேவைக்கு அதிகமா எப்ப உனக்கு தேன் இருக்கோ அப்ப நீ மேற்பெட்டியில சேர்த்து வை, நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லி மேல எப்ப சேகரம் ஆகுதோ அந்த தேனை மட்டும்தான் கலெக்ட் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறேன். எத்தனை 1000 வருஷம்னாலும் கெட்டு போகாத உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா தேன் தான். இப்பவும் விற்கலாம், அடுத்த வருஷம் விற்கலாம், அடுத்த மாசம் வித்துக்கலாம். எடுத்தோடனே ஐயோ 3 மாசத்துக்குள்ள விற்கணும் நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியது இல்ல. மார்க்கெட்டிங் பிரச்சனை இதுக்கு இல்ல. எங்க போனாலும் தேனுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இதுல வந்து நிறையவே இருக்கு.